of my life, no walking your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking, I'm flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோபா சொன்ன பிசி பாருங்க வாட்ஸ் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இஸ் ஸ்டாரிங் நம்ம தேஜா சஜ்ஜா பிரதர் அண்ட் மஞ்சு மனோஜ் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த தேஜா சஜ்ஜா பிரதர் வந்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஹனுமான் அவர் தான் பண்ணார், வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சு. அது என்ன மாதிரி பண்ணிச்சு ஒரு சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இன்ஃபேக்ட் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கேம் வெரி லாங் பேக், இட் ஷுட் பி அ இயர் அட்லீஸ்ட் நினைக்கிறேன். பட் மிராயின்னு வரும்போதே வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, அதாகட்டும். இல்லை மஞ்சு மனோஜ் பிரதரோட இந்த பிளாக் ஸ்போர்டுங்கிற மாதிரி ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதாகட்டும். ரெண்டுமே எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அப்போ தான் வாஸ் வெயிட்டிங் ஃபார் அன் அப்டேட் ஃபார் திஸ். அண்ட் ஹேவிங் செட் தட் கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாள் மட்டும் தான் வந்துட்டு I think teaser-ஓட announcement வந்துச்சு. அது வந்ததுலேருந்து I was bloody excited because as I told you, this person does some amazing things and நான் பார்த்த glimpses were super impressed. ஸோ அந்த வகையில் the teaser has dropped and I am bloody excited for this. Check out பண்ணலாம் சொல்ல எனக்கு பயங்கரமாக இருக்கும்னு தோணுதுங்க. This person is a very எப்படி சொல்கிறது potential talent and I think people should use him well அப்படிங்கிற மாதிரி தோணுது தேஜா சஜா பிரதர். So yeah, let's get started with the teaser. பார்த்துலாம் சொல்ல பட் போகிறவங்க மறக்காம subscribe பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. So let's get started with the teaser of Mirai. Here we go. What does Mirai mean? Let me know அப்படி சொல்லிக்கிறேன். அவரோட பேரா இல்லை வேறு ஏதாச்சும் மீனிங்காக சொல்லுங்க சார். Yeah, let's get started. Here we go. நடக்க போவது மரண ஹோமம். போகிறது அசோகரின் படை. அசோகா அந்த சீக்ரெட் 9 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கலியுகத்தில் பிறந்த எந்த சக்தியாலையும் அதை தடுக்க முடியாது. இந்த மாதிரி கல்லால தான் ப்ரொஃபசர் சின்ன வயசுல அடிச்சாங்க. Now it's my turn. Oh, okay. இது மகாபீர் லாமா பூமி மேல போட போற கையெழுத்து. இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு வழியே இல்லை. இந்த முறை வழியே கடவுள் இல்லை, தர்மத்துக்காக போராடின தெய்வ ஆயுதம் காட்ட போகுது. அதுதான் மிராய். ஓகே இந்த ஆயுதம் பேர் மிராயா? ஓகே, நைஸ் பிஜிஎம். நீ ஒரு போராளி, ஆனா உனக்கே உன்னை யாருன்னு தெரியாத போராளி. ஓகே, பதில நீ வெளியே தேடாத, உள்ள தேடு. 9 books, 100 questions. One stick. what? Big adventure. Oh, whoa. Okay. Whoa. யாராது? Why that powerful music suddenly happened? 5th September, போடு. Okay, who was that person in the end? எதுக்கு அது அப்படி ஒரு டமால் ஒரு லிஃப்ட் கொடுத்துச்சு மியூசிக்லன்னு தெரியல. பட் தி ஸ்டோரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஸ்டார்டிங்கில் அந்த கிளிம்ஸ் வரும்போது அசோகர் அவர்களோடதும் அந்த புக்கை பற்றின ஒரு சீக்ரெட் மேனை வந்துட்டு காடாக மாற்றக்கூடிய சீக்ரெட் இருக்கிற ஒரு புக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 9 பேர் என்னமோ சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. But here it said something like 9 books. So I'm a little confused. Okay, so 9 books and 9 people aren't there. Okay, correct me on that. Okay, please sorry. But yeah, 9 books, 1 stick and something else. He said something else. Hundreds of questions or something. Big adventure. But அதுக்கப்புறம் ஒரு claw மாதிரி வந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய, I think it's some kind of a mammoth bird மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். VFX இம்ப்ரெசிவாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. The storyline itself is for me very interesting. There is a very inevitable evil source that is coming to acquire this particular book. இந்த புக்கை எடுக்க அந்த ஈவல் சோர்ஸ், அந்த ஈவல் சோர்ஸ் அழிக்க கலியுகத்தில் பிறந்த எந்த மனுஷனாலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை ஆப்வியஸ்லி நான் சொல்கிறேன், அந்த புக்கு கிடச்சிருச்சுன்னா மனுஷன் கடவுளாக மாறிடுவான். ஸோ when you're God, you can control everything. So when evil becomes God,
இட்ஸ் கோன் டர்ன் எவ்ரி திங் இன்டு டெவஸ்டேஷன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் மஞ்சு மனோஜ் பிரதர் இஸ் கமிங் அண்ட் ஹீஸ் பிளேயிங் த பிளாக் ஸ்வார்ட் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. அந்த கொன்னதெல்லாம் வந்துட்டு பயங்கர ப்ரூட்டலாக இருந்துச்சு. அதான் ஹீ வாண்ட்ஸ் த புக் தட்ஸ் இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் அண்ட் ஐ டோன்ட் கேர் ஹூ இஸ் இன் த வே ஐம் கோன் கில் யூ ஆல் ப்ரூட்லி டோன்ட் கம் இன் மை வேங்கிற சொல்லுறது அவர் இருக்காரு. எனக்கு அவர் பயங்கர இம்ப்ரெசிவாக நடிச்சிருப்பாருங்க மாதிரி வந்து ஹில் பி அ வெரி ஸ்ட்ராங் வில்லன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் ஐ லைக் த டப்பிங் as well. தமிழ் வெர்ஷனில் வாய்ஸஸும் நல்லா இருக்குது. நான் கேட்ட வரைக்கும் வந்துட்டு வாய்ஸஸ் வந்து நல்லா இருக்குது எல்லாத்தோட வாய்ஸுமே. ஸோ ஐம் இம்ப்ரெஸ்ட் வித் டப்பிங் as well அப்படின்னு சொல்லியானோ. ஸோ மஞ்சு மனோஜ் சரோட ரோல் ஐ திங்க் இஸ் கோன் பி அ வெரி ஸ்ட்ராங் நினைக்கிறேன். பட் ஐ செட் தட் அதை கடவுளாலேயும் முடியாது, அதை அழிக்க தர்மத்துக்காகவே உழைச்ச ஆயுதம்னால தான் முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த நைஃபா ஸ்டிக்கா வாட் வாஸ் தட் ஒரு ஆயுதம்னு சொல்லும் போது வந்து தட் வாஸ் த ஸ்டிக். ஓகே yeah it's that stick. Okay, it's not, I thought it was a sword. Okay, இல்ல அந்த ஸ்டிக் மாதிரி அந்த ஸ்டிக் தான் வச்சிருக்க அப்படி. So what is that stick all about? Why is it sometimes I think கையில் பிடிச்சிருக்கோம் sometimes இது க்ளோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பர்சன் பிடிச்சாதான் அந்த ஸ்டிக்கு அந்த பார்வை வரும். சம்திங் லைக் இந்த இதில் பார்த்த மாதிரி நம்ம இதில் பார்த்தோம் அதில் கல்கியில் பார்த்த மாதிரி அந்த மாதிரியும் இருக்குமானு ஒரு சந்தேகம் வருது. ஐ எம் நாட் ஷுவர், ஐ எம் லிட்டில் கன்ஃபியூஸ்ட். சம்வேர் அந்த பேட்டர்னில் போன மாதிரியும் தோணுச்சு. பிகாஸ் நீ ஒரு போராளி பட் ஆனால் நீ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தெரியாத போராளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி இல் பி லிவிங் அஸ் அ வெரி ஆர்டினரி பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். சடன்லி சம் ரெவலேஷன் வில் ஹேப்பன் அண்ட் தென் ஹீல் கெட் டு நோ தட் ஹீ இஸ் த ப்ரொடெக்டர், ஹீ ஹேஸ் டு ஃபைட் த பிளாக் ஸ்வார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெவலேஷன் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே ஒரு குட்டி பொண்ணோட டைலாகும் வந்துச்சு, வெளியே தேடாத உள்ள தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் தியானம் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ this person I believe is actually living as a very ordinary person and then some revelation happens and then he gets hold of the stick and then I think starting la probably the curiosity la start பண்ணுவாரு நினைக்கிறேன். And later he'll realize that this is not something to be curious about or just casual போகிற விஷயம் கிடையாது, இது வேறு லெவல் சம்பவம், நம்ம இறங்கிட்டோம், நம்ம தான் இன்னைக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டர் அடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த வகையில் I think this is gonna be a very 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 good one. For me the story is impressive yaar. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் கேரக்டர்ஸ் ஜெயராம் சார் ஆகட்டும், ஸ்ரேயா மேம் ஆகட்டும், ஜெகபதி பாபு சார் இருக்காங்க and many other more people. The star casting is amazing. Visual cinematography is stunning-ஆக இருக்குது யார். சினிமாட்டோகிராஃபி எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. என்னங்க டீசர் இதில் கிரெடிட்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. come on man dude. Cinematography was excellent. VFX வந்து எனக்கு பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கிளிம்ஸ் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஹூ வாஸ் த பர்சன் அட் தி எண்ட்? அது யார் டம்முன்னு கால் வச்சானா அப்படியே அந்த மியூசிக் ஒரு டப்புன்னு ஒரு லிஃப்ட் அடிச்சுது. யார் அது, என்ன அது? ஸ்பாய்லர்னால் சொல்லிடாதீங்க ப்ளீஸ், டோன்ட் டெல் இஃப் இட்ஸ் அ ஸ்பாய்லர். பட் இறங்கிறமோ அந்த பில்டப்லாம் கொடுத்த மாதிரி அதை பார்த்தா பெரிய ஆளாக இருப்பார் போல் தான் தெரியுது எனக்கு. அசோகர் இமேஜினேட்டிவாக கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி இருக்குமா தெரியல. ஐ டோன்ட் நோ, ஐம் சாரி, ஐ மைட் பி ஸ்டூபிட் as well. ஓகே, திடீர்னு தோணுது எனக்கு. பட் அகேன் I'm curious about the claw as well. டக்குன்னு அந்த claw வந்து it looked like a huge bird தான். So what is that bird? I do not know. But the storyline is very impressive, the star casting is very impressive and VFX, மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் யாரும் போடலையா? என்னங்க நீங்கள் பேட்ரா டே போங்கங்க. ஏன் கிரெடிட்ஸ் போட மாட்டேங்கிறாங்க? போடுவாங்களே பொதுவாக டீச்சருக்கெல்லாம். I do not know, but whatever I'm seeing here, I'm very impressed. I am very very impressed and I am curious for this project. I think on a bigger screen it will be amazing. It's looking, making wise பயங்கர சால்டாக இருக்குது and yeah, I'm impressed. This is my reaction for Mirai teaser. உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு வீடியோ முடிச்சு பார்த்தா நிறைய சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.